ஹாய் ஹலோ மக்களே, நைட் ஷோவோட 3rd எபிசோட்ல நான் பவானி ஸ்ரீ, இவர் திலீப். இன்னைக்கு உங்ககிட்ட 1999 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி தான் பேச இருக்கோம். அந்த படத்தோட நேம் என்ன திலீப்? படத்துக்கு சொல்லத்துக்கு பதிலா அந்த படத்தை டைலாக் சொன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பா. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல அப்படின்ற டயலாக் தான் அது. சோ அந்த டயலாக் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க படையப்பா பத்தி தான் பேச இருக்கோம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா திலீப் ஏப்ரல் 10, 1999 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வரக்கூடிய டயலாக்மே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா KS ரவிக்குமார் தான் எழுதி இருந்திருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னா AM ரத்னம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. அடுத்து மியூசிக், எந்த படத்தை எடுத்தாலும் மியூசிக் நல்லா இருக்கும். சோ இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மியூசிக் யாரு அப்படின்னா 2K 90s வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர். ஆமா, யார் அப்படின்னா AR ரஹ்மான் சார் தான். சோ இந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதுல கூட அந்த வெற்றி கொடி கட்டு அந்த சாங் கூட பாட்டு கேட்கறப்பெல்லாம் மோட்டிவேஷனா இருக்கும். ஆமா, நல்லா புடைக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லலாம். ஆமா, அது மட்டும் இல்லாம நீலாம்பரிக்கா இருக்கட்டும், படையப்பாக்கா இருக்கட்டும், அது வரக்கூடிய தனி பிஜிஎம்ஏ செமையா இருக்கும். சூப்பரா வந்து அவரு மியூசிக் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஆமா, கண்டிப்பா செமையா வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. அதுக்கடுத்து நம்ம பேச போறது வந்து இந்த படத்தோட கேரக்டர்ஸ் தான் வந்து பேச போறோம். ரியல் லைஃப்ல இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா ரஜினி சார் நடிச்சிருப்பாரு, சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் சிவாஜி சாரும் இந்த படத்துல நடிச்சிருப்பா நம்ம பார்த்து இருந்திருப்போம். இப்போ இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து இன்னும் மக்கள் மனசுல இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரியல் நேம் வேற இருந்தாலும் இந்த படத்துல வரக்கூடிய அந்த நேம் இருக்குல்ல, அது இன்னும் மக்கள் மனசுல நிலைச்சு நிக்குது. படையப்பா நீலாம்பரி சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ரம்யா கிருஷ்ணன் வர சொல்லோட நீலாம்பரி சொன்னா மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா. நீலாம்பரி அந்த போல்டான ஒரு கேரக்டர். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என்ன திருப்பி நினைக்கிறீங்க? படையப்பா வந்து அந்த காலத்துல ரிலீஸ் ஆனப்போ எத்தனை நாள் தியேட்டர்ல ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 80 நாள் ஓடி இருக்குமா? இந்த படம் வந்து 100 நாள் தியேட்டர்ல ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாம 86 தியேட்டர்ல ஓடி இருக்கு. அப்பவே செஞ்சுரி போட்டுருக்கு. அப்பவே இந்த படம் செஞ்சுரி போட்டிருக்கு. இப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு கதை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய மக்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்காங்க. ரஜினி சாருக்கு வந்து கல்கியோட புத்தகங்கள் ரொம்ப பிடிக்குமா. அப்படி படிச்சுட்டு இருக்க போதான் வந்து பொன்னியின் செல்வன்ல நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. அவர் அதை பார்த்துட்டு இந்த நந்தினி கேரக்டர் நல்லா இருக்கே, இதை வச்சு ஏதாவது படம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா வந்து KS ரவிக்குமார் கிட்ட வந்து அவர் பேசியிருக்காரு. அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நந்தினி அப்படின்ற கேரக்டர் தான் இந்த படத்துல வந்து நீலாம்பரி அப்படின்ற கேரக்டர்ல ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நானே தெரிஞ்சுட்டு எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா. இப்ப நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருப்போம் KS ரவிக்குமார் தான் வந்து படையப்பா அப்படின்ற டைட்டில் வச்சிருப்பாரு நினைச்சிட்டு இருந்திருப்போம். நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த டைட்டில வந்து சொன்னதே வந்து ரஜினி சார் தான் வந்து அவர்கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. ஓ, அதான் படையப்பா ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்டு சீன் வரைக்கும் அந்த வேல் இந்த முருகன் சாமி காட்டுவாங்க. எனக்கு இப்பதான் கதை புரியுது எனக்கு. ஆமா ஆமா. இப்போ இந்த படத்துல வந்து ஒரு சில டயலாக் எல்லாம் வந்து இன்னும் மனசுலயே தங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. நம்ம ஸ்டார்டிங்ல இன்ட்ரோல சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்தா சரித்திரமே இல்ல. அப்புறம் வந்து ரஜினி சார் இன்னொரு அளவுக்கு சொல்லிருப்பாரு, என்னோட வழி தனி வழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டயலாக் எல்லாம் வந்து இன்னும் மனசுல அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம பாக்கணும் திலீப். இப்ப சௌந்தர்யா மீனாதான் போலான்னு படத்துல. ஆமா ஆமா. நான் சில காரணத்தால என்ன பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டாங்க படத்துல. ஆமா, இப்போ ரம்யா கிருஷ்ணன் மேம் நடிச்ச அந்த கேரக்டருக்கு மீனா மேம் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ செட் ஆகாது. பர்சனலா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த நீலாம்பரி அப்படின்ற கேரக்டர் யோசிச்சாலே வந்து வரது ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் ஞாபகத்துக்கே வராங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒரு படையா ஈக்குவலான ஒரு நீலாம்பரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே முக்கியத்துவம் ஒரு வில்லிக்கும் கொடுத்துருக்காங்க படத்துல சொல்ல போனா. ஏன்னா வந்து ஒரு ஆட்டிடியூடான ஒரு கேர்ள், ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு போல்டான ஒரு கிளப் காமிச்சிருக்காங்க படத்துல வந்து. ஆமா, இப்போ வந்து இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் பாத்துடலாம். அப்பதான் வந்து நமக்கு வந்து படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். படம் என்னன்னா குடும்ப கதையும் காதல் கதையும் கலந்த ஒரு KS படத்தை காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஒரு சில படங்கள் பார்த்தோம்னா லவ்வா இருக்கும், ஒரு சில படங்கள் பார்த்தா எமோஷனா இருக்கும். இந்த படத்துல மட்டும்தான் ஃபேமிலி பத்தியும் சொல்லியிருப்பாங்க, லவ் பத்தியும் இருக்கும், காமெடி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கொடுத்திருப்பாரு KS ரவிக்குமார்ல. முக்கியமா என்னன்னா படம் உங்களுக்கு போர் அடிக்காது. உங்களுக்கு ஒரு சீன் சொல்ல போனா எமோஷனல் சீன், ஃபீலிங், காமெடி, ஆக்ஷன் உங்களுக்கு ஒன்றே ஒன்று வந்துகிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு படம் போரே அடிக்காது. அப்படிப்பட்ட படம். கண்டிப்பா கண்டிப்பா. 90s கிட் மட்டும் இல்லாம இப்ப இருக்க 2K கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து அவ்வளவு விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஒரு நல்ல கருத்துள்ள படமா இருந்திருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ வந்து படத்தோட சீன்ஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங் எப்படி திலீப் ஆரம்பிக்கும்? ரஜினி வந்து படையப்பா வராங்க. அவங்க வந்து இப்பனா ஃபாரின்ல படிச்சுட்டு நல்லா படிச்சாலா அவங்க தங்கச்சி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு வராங்க. அந்த இடத்துல படம் கதைங்க ஆரம்பிக்குது. ஆமா, அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா இருக்காங்களே, சௌந்தர்யா வந்து இப்பன்னா ஒரு அடக்கொடுக்கமான ஒரு ஃபேமிலி கேலா, சாமி கும்பிட ரொம்ப பக்தியா இருக்கிற ஆள் சொல்ல போனா. அப்ப அவங்க வந்து ஒரு
பாம்பு பத்துக்கு பாம்புக்கு பாலிக்கிறாங்க. இப்ப இந்த டைம்ல தான் நம்ம நீலாம்பரி அவங்க வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனா அவங்களுக்கு பிடிக்கல, இந்த பாலம் கொடுக்கலாம், அந்த அது முடநம்பிக்கையா இருக்கு, பாம்பு கொள்ள வைக்கிறாங்க. அவங்க மாடர்னான கேர்ள், இவங்க சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலான கேர்ள். ஆமா, இது ஆப்போசிட்டா இருப்பாங்க. இவங்க பார்த்தா ஃபேஷன், இவங்க பார்த்தா வில்லேஜ் கேர்ள், அப்படி ஆப்போசிட்டா காட்டுவாங்க. சொல்ல போனா இவங்க அந்த பாம்பை அடிக்க போகும்போது பாம்பு புத்துக்குள்ள விடும். இந்த புத்துக்குள்ள போனோடனே ரம்யா கிருஷ்ணன் என்ன பண்ணா, புத்து படைங்க அளவுக்கு ஃபேஷன் ஆளுகள், என்னடா புத்து அடரா போட்டாத அந்த சொல்லும் போது சௌந்தர்யா வந்து இல்ல நல்லா வெட்டாதீங்க, பாம்புக்கு பாவம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குத்த போகும்போதுதான் ரஜினி சாரோட இன்ட்ரோ வரும்ல, அந்த கடப்பாறையை புடிச்சு தூக்கி வீசிட்டு இந்த பாம்பு உள்ள கையை விட்டு எடுப்பாரு, அழகா எடுத்து கிஸ் கொடுப்பாரு பாம்புக்கு. இந்த சீன் இப்ப வரைக்கும் நிக்குது பீப்புள்ஸ் கிட்ட. இந்த சீன் யாரும் பண்ண முடியாது சொல்ல போனா. சோ அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோனே சௌந்தர்யா மேம், அதாவது வசுந்தரா, சௌந்தர்யா கேரக்டர் வந்து இந்த படத்துல வசுந்தரா அப்படின்ற பேர்ல இருக்கும். பார்த்தோனே வந்துட்டு ரஜினி சாருக்கு ஒரு கிரஷ் ஆயிடும். ஆமா, ஏன்னா அவங்க படக்கமா இருப்பாங்க. திரும்ப நான் இது வந்து பார்த்தா ரம்யா கிருஷ்ணன் ஃபாரின்ல படிச்சாலு ஃபேஷனா இருப்பாரு, அதேதான் இவரும் படையப்பா ஃபாரின் பண்றாருதான் ஃபேஷனா இருப்பாரு. ஆனா அவ லைக் பண்ண என்னமோ வில்லேஜ் சொல்ல போனா. இது வந்து இப்போ நீலாம்பரிக்கு பண்ண சுத்தம் பிடிக்கல. ஸ்டார்டிங்ல 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்துட்டு, அந்த மாதிரி வீடியோ மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் பாட்டு அப்ப வந்து கேக்குறப்ப அந்த அதுக்கான பதில் வந்து படையப்பா வந்து பாட்டிலே போறாங்க, 7 பேர் படையப்பான்னு சொல்லி அதுக்கான பாட்டிலே கொடுத்து பாட்டை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்பயும் போல சிவாஜி கேரக்டர் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்ல போனா, ரஜினிக்கு அப்பா கேரக்டர் இருக்கும் சிவாஜி சொல்ல போனா. அவங்க வந்து இந்த மாதிரி பிள்ளைய சுத்திட்டு இருக்க என்ன பண்ண நேரமா அந்த மாதிரி இப்பயும் லேட்டா பண்ணலாம் அதே மாதிரி கேக்குறாங்க. வீட்டுல திட்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு சொந்த கேங் இருக்கும், அவங்களுக்கு சொந்த ஒரு கேங் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதே சௌந்தர்யா வந்து குளத்தை குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் வந்து குளத்துல இருக்கு, அந்த கரையில இருக்கு, குளத்தங்கரையில அந்த ட்ரெஸ் மேல உட்காந்து இருக்காங்க படையப்பா. இது வந்து அவங்க நோட் பண்ணவே இல்லை உட்காந்து சொல்ல போனா. இவங்க மட்டும் அந்த வயலின் அந்த பண்ண அது வாசிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் அது. ஆமா, அது வாசிக்கிட்டு இருக்காங்க. அத வாசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த மியூசிக் கூட ரொம்ப நல்லா இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் அது. செம்ம ட்ரெண்டிங்கான மியூசிக் சொல்ல போனா அந்த டைம்ல. அது வாசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்கறாங்க, எடுக்க முடியல, அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு அப்படி நிக்கிறாங்க. அந்த டைம்ல ட்ரெஸ் ஓடுறாங்க. இதை பார்த்து பேச்சே வரல, ஏன்னா ஒரு ஹீரோயின் திடீர்னு வராங்க, என்ன பேச ஒண்ணும் தெரியல, ஓடுறாங்க, என்ன பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல. அப்ப கிட்ட அடுத்து அதை வாசிக்கிறாங்க. அதை வாசிச்சு அங்க லவ் காட்டுறாங்க, ஒரு மியூசிக் மூலியமா அந்த லவ் காட்டுறாங்க. அவங்க ஓடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு அதுவும் அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் வந்து நீலாம்பரினால எல்லாரும் சொல்லப்படும் ஆர்வமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து செம்ம ஆட்டிடியூடான ஒரு கேர்ள். சோ அந்த டைம் 90s டைம்லயே வந்து செம்ம ஆட்டிடியூடா வேற மாதிரி யோசிச்சு கே. ரவிக்குமார் வந்து இந்த கேரக்டர் கொண்டு வந்திருக்காருல்ல. இப்போ நீலா வந்து அவங்களுக்கு ஒரு பீஜிங் இருக்கும், கண்டிப்பா காமிச்சா அதுக்கு சேர்ந்தா வரும். ஆமா, எப்படி ஒரு ஹீரோக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதே மாதிரியான ஈக்குவல் வேல்யூ இந்த வில்லி கேரக்டருக்கு இந்த படத்துல இருக்கும்ல. கண்டிப்பா. அது இல்லாம வந்து சொல்ல சொந்தக்காரங்க, நீலாம்பரி படையப்பாக்கு சொந்தக்காரங்க, மாமா அத்தை இந்த மாதிரி வரும். அத்தை பொண்ணு இவங்க சொல்ல போனா படையப்பாக்கு அந்த மாதிரி வருமா. சோ படையப்பா தங்கச்சி தான் நீலாம்பரி அண்ணனுக்காக மேரேஜ் பண்ண பேசிருக்காங்க. சோ அந்த லீவுக்காக வந்திருக்காங்க. சோ என்ன பண்றாங்க, அந்த நீலாம்பரி வீட்டுக்கு போறாங்க, மேரேஜ் பேசுறதுக்காக, மேரேஜ் விஷயம் பேசுறதுக்காக போறாங்க. பேசும்போது நீலாம்பரி வராங்க. நீலாம்பரி வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா டீ குடிக்க வராங்க. யாருக்கு? சௌந்தர்யா வந்து ஒரு வேலைக்காரி, வேலைக்காரியா இருக்கிறாங்க. இப்ப டீ குடிக்க வராங்க. யாருக்கு? படையப்பாக்கும் நீலாம்பரிக்கும். அப்போ சௌந்தர்யா பார்த்த உடனே ரஜினி வந்து ரொம்ப போல லவ் ஃபீல் அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இத வந்து நீலாம்பரி பாக்குறாங்க. இல்ல அப்படி இல்ல, பாக்கல சொல்றதை விட பதட்டப்படுறாங்க. யாருன்னா சௌந்தர்யா பதட்டப்படுறாங்க. ஆனா சும்மாவே பதட்டப்படுறாங்க சொல்ல போனா. அங்க ரஜினி அதை படையப்பா லுக்கோட்டா திரும்ப வராங்க, அது பக்கத்துலயே வராங்க. அப்ப டீ கீழே ஊத்திட்டு கீழே ஊத்துனதுக்காக நீலாம்பரி டப்புன்னு கோவப்படுறாங்க. அவங்க சல்லு பண்ணி கோவம் தோட்டத்துக்கு போட்டு அடிக்க போயிட்டாங்க. இது பார்த்த படையப்பா டப்புன்னு கையை பிடிச்சு, அது நல்லா இருக்குல்ல பாக்குறப்போ, ப்ரொடெக்டிவா அப்படியே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா டப்புன்னு அதை கையை பிடிச்சு, இந்த மாதிரிலாம் பொண்ணு இருக்க கூடாது, கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கும், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வசனம் பேசுவாரு. வசனம் பேசுனோடனே சௌந்தர்யாவுக்கு படையப்பா மேல ஒரு கிருஷ் வந்துடும்.
ஆனா சேம் டைம் நீலாம்பரிக்கு படையப்பால கோவம் தான் வரும். ஆமா என்னையே என் வீட்டுக்கு வந்து என்னையே கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என் வீட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ண பாக்குறான் அப்படின்னு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா காளமாடு இருக்குல்ல, ஆமா காளமாடு எல்லாருக்கும் இப்ப வரைக்கும் அது மித்தா உண்மையா? ஏன்னா இந்த காளமாடு வந்து பாத்தீங்கன்னா பொதுவே சொல்லுவாங்க மாடுகள் கிட்ட எல்லாம் வந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டு போனா முட்டை வரலாம் சொல்லுவாங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சொல்ல போனா சில ட்ரைனிங் பண்ணுவாங்க அந்த மாடை சொல்ல போனா ஜல்லிக்கட்டுக்காக சில ட்ரைனிங் பண்ணுவாங்க. அப்ப அது உண்மைதானே? உண்மை சொல்றது. ஆனா சில மாடுக்கு அந்த சிவப்பை காமிச்சு பிடிக்க வாங்கிடுவாங்க. சோ அதனால சில மாடு இருக்கும். ஐயோ வெள்ள பருவம் பார்த்தா போன போலயே. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு காட்ட மாட்டாங்க. அந்த வில்லேஜ்ல சொல்ல போனா நம்ம நீலாம்பரி சிவப்பு ட்ரெஸ் ஃபேஷன் ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப அங்க இருக்க காளமாடு என்ன பண்ணும், முட்டை வரும். இது சவுண்டே சொல்லும் ஆல்ரெடி முட்டை அது மாடு கோபப்படுதுமா வராதீங்க ட்ரெஸ் மாத்துக்கணும் எச்சரிச்சிருப்பாங்க சௌந்தர்யா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பண்ண நீலாம்பரி கடுப்பாயி மாடுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போட முடியாது இந்த மாதிரி ஒரு ஃபன்னா பேசிருப்பாங்க. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போட முடியும், ஆனா மாடுக்கு பிடிச்ச நான் போட்டுற முடியாது இந்த மாதிரி பேசிட்டு ஆட்டிவிட்டா போயிடுவாங்க. அங்க அந்த மாடு புடிங்கிட்டு முட்டை வந்துடும். அப்போ படையப்பா தான் அந்த குறுக்க மாட்டை கயத்தை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுவாரு. காலை அந்த கயத்தை மிதிச்சு பிடிச்ச பாட்டுவாரு. பிடிச்ச பாட்டுன்னு நீலாம்பரிக்கு படையப்பா மேல லவ் வந்துடும். ஏன்னா இப்ப வந்து நீலாம்பரிய படையப்பா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காருல, இப்ப அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆகுது. ஆமா ஒரு ஃபீல் வந்துட்டு. ஓகே சோ இங்கதான் நீலாம்பரியா லவ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் லவ். ஏன்னா வந்துட்டு ஹீரோக்கு இன்னொருத்தவங்க மேல காதல், ஹீரோயின் மேல காதல், வில்லிக்கும் ஹீரோ மேல காதல், ஒரு ட்ரையாங்கிளான ஒரு லவ் காமிச்சிருக்காங்க. ஆமா இவ்வளவு லவ் பண்ணு வில்லேஜ் பொண்ணு, நான் படையப்பா லவ் பண்ற பொண்ணு ஃபேஷனான பொண்ணு. ஆமா இப்ப என்னன்னா 3 பேரு, அதாவது படையப்பா லவ் பண்ண சௌந்தர்யா, படையப்பா லவ் பண்றதுன்னா நீலாம்பரி படையப்பா லவ் பண்றாங்க. ஒன் சைடா ட்ரையாங்கிள் லவ் போயிட்டு இருக்கு சொல்ல போனா. இந்த சீன் போயிட்டு இருக்கும்போது குறுக்கு என்னாச்சுன்னா இவங்க இருக்காங்களே யாரு படையப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பாவோட அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அவங்க சொத்து பிரச்சனை வந்துட்டு எல்லாம் படையப்பாக்கு நீங்க பண்றீங்க. எனக்கு இந்த படம் பாக்குறப்போ என்னமோ வந்து ரியல் லைஃப் தான் அப்படியே எடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த அங்காளி பங்காளி சண்டைகள் எல்லாம் இடத்துலயும் வரும் இல்லையா? கண்டிப்பா அதே நம்ம ரியாலிட்டியான ரியாலிட்டி நம்ம நடக்கிற சொத்து பிரச்சனை தான் படத்தை ஈஸியா காமிச்சிருக்காங்க. நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல போனா அந்த மாதிரி இதுதான். அந்த பிரச்சனையில வந்து எப்படி சொத்தை கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் சிவாஜி எப்படி கொடுத்து போட்டு சொத்தே வேணாம், என் புள்ள கொடுத்த காசுல நான் வந்து ஒரு இடத்த வாங்கி வச்சிருக்கேன், நான் அங்க போய் இருந்துக்கிறேன் சொல்லி போட்டு ஃபீல் பண்ணி வெறுத்துக்கு சொல்லுவாரு. லாஸ்டா என்ன ஆயிடும்னா அவங்க வீட்டுட்டு வெளியேற எல்லாமே வந்துரும். அந்த சீன் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. சிவாஜி சார் அப்படியே வருவாரு. சிவாஜி அப்ப வந்து ஒரு வயசான ஆளு சின்ன புள்ள மாதிரி ஓடி போய் இந்த தூணை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணுவாரு. அவர் ஆக்டிங் வேற லெவல் இருக்கு. கண்டிப்பா பாக்குறப்போ சொல்ல சிவாஜி நடிப்பு அப்பதான் பார்த்தேன். சின்ன பொண்ணு ஓடி அதை கட்டி பிடிச்சி அழுவுறது இப்ப நினைச்சா நினைக்கவே இல்லை. நீங்க மட்டும் இல்ல காடி சண்டைக்கு திடீர் சாஞ்சிட்டாரு. சாரியான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அவர் டெத் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் அந்த வீட்டு மேல எவ்வளவு ஒரு லவ் வச்சிருக்கன்றத காமிச்சிருப்பாங்கல்ல. நானே ஆய போனதுல திடீர்னு சாஞ்சோட இன்னும் சொல்லும் போது யாராலையும் சொல்ல போனா சீனு மாறிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்க ஃபேமிலி டோட்டலாவே அவங்க சிவாஜி அதாவது படையப்பா வாங்கி போட்ட இடத்துல அங்க போயிட்டாங்க. குடிசை மாதிரி கட்டி அங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு மல்லி இடிச்சு பாறைய படைக்கிறாங்க. இதான் சீன் சொல்ல போனா அங்க இருக்கிற பாறை வந்து கிரானைட்னா அதிகமான லட்சத்துக்கு போற சொல்ல அது வந்து அப்படி இப்படி மழையே அவகிட்டதான் இருக்கு சொல்ல போனா. இது தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், மனைவி கிட்ட கல்ல கொடுக்குறான் டெஸ்ட் பாக்குறதுக்கு, டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி சொன்ன உடனே மணி என்ன போறான் பிளானு, சொத்தை நீங்க திரும்ப சொத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா அந்த பிளான் போட்டோன்னே இவங்களுக்கு தெரியல மழைதான் இவ்வளவு காசானு யாரும் படையப்பாக்குன்னு சொல்ல வீட்டு யாருக்கும் தெரியவே இல்லை. அவன் பிளான் போட்டான் இது மாதிரி தூக்கணும் கிட்ட வந்து மழையை வாங்கிக்கணும் அந்த கணக்கு போட்டு இந்த மாதிரி சொத்து கொடுங்க நான் சொத்து தரேன். அவங்க அம்மா ஓகே சைன் பண்ண போயிடுவாங்கல்ல. ஆமா சைன் போடுறதுக்கு போயிடுவாங்க. அது போறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க எப்படி சொல்லலாம் தடங்கள் வரும். சொல்லுவாங்கல்ல ஏதாவது ஒரு காரியம் பண்ண போறோம்னா தடங்கள் வந்துச்சா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சோ அது இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அது ரியாலிட்டியா தடங்கள் வந்தா பண்ணக்கூடாது சொல்லுவாங்கல்ல, கரெக்டா படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்ல போனா அது 3 தடங்கள் வந்திருக்கும். அதே மீறி சைன் போடும் போது கூட காத்து அடிச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் பறக்குங்க. பிடிச்சு வைப்பாங்க. அப்ப போட்டோ கூட மறைக்க முடியும் காத்துல. அதை பார்த்தவங்க அப்பா அம்மா வந்து சிறை படல எனக்கு சரி வேணாம் சொல்றாரு, நீங்க சொத்து வச்சுக்கீங்க எங்க சொத்து வேணாம் எங்களுக்கு சொல்லிட்டு வரும்போது அப்பாதான்
மணிவண்ணன் சொல்லுவான், அவன் அவசரப்பட்டு உடைச்சிருவான். படையப்பாக்கு தெரிஞ்சிரும் அந்த மலை வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் சண்டை வரும். அடிச்சு போட்டுட்டு இதையும் நான் பாத்துக்க சொல்லிவிட்டு இவர் வந்து மலையை கட்டா உடைச்சு அதை காசாக்கி டெவலப் ஆகி. ஆனா அந்த சீன்ல நீங்க பாத்தீங்களா, அதாவது படையப்பா மட்டுமே வந்து முன்னேறாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஸ்டார்டிங் ஆட்டிவிட் அவர் தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஆட்டிவிட் குறையவே இல்லை. மத்த நல்லது பண்ணணும் அதே ஒரு மைண்ட் செட்ல அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை விடவே இல்லை. அவரு கஷ்டப்பட்டாரு, காசு வருது, திரும்ப மலையமா மக்களுக்கு ஹெல்ப் எல்லாம் கரெக்டா பண்ணாரு. அதை விடாம கரெக்டா போயிருக்காரு. இன்னொரு விதமான இப்ப இந்த வெற்றி கடிக்கட்டு அந்த சாங்லயுமே ஒரு மோட்டிவேஷன் பார்த்திருப்போம். இந்த சீன்லயுமே ஒரு மோட்டிவேஷன் பார்க்க முடியும். என்னன்னா அவர்கிட்ட மொத்தமா சொத்து எதுவுமே இருக்காது, இருந்தாலும் அவர் எப்படி தன்னம்பிக்கையோட உழைச்சு வராரு அப்படின்றத நம்ம பார்க்க விடக்கூடாது. தங்கச்சி கட்டி கொடுக்கணும் அந்த ஒரு பொறுப்பு. ஆமா, அது பொறுப்பு அவர் எடுத்து கரெக்டா பண்ணுவார் சொல்லப்பா, அப்படி விடாம. அப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க அது நீலாம்பரம் என்ன இருக்காங்களே மாப்பிள்ளை பார்த்தாங்களே, அங்க என்ன சொன்னா கஷ்டப்படுறத பார்த்துட்டு இங்க வேணாம் படையப்போட தங்கச்சி சொல்லிடுவாங்க. இதை பார்த்து படைய ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, ஃபேமிலி மனசு உடைஞ்சு போயிடும். ஏன்னா சொத்துக்காக தான் பழகினாங்களா, ரொம்ப க்ளோஸ் சொந்தக்காரங்க, திரும்பியும் நெருங்கிய சொந்தக்காரங்க. இந்த தாய்மொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கிய சொந்தம். இந்த காசுக்காக கணவன் வேணாம் பொண்ணு வேணாம் சொல்லிடுவாங்க. ரொம்ப மனசு வந்து போயிடுவாங்க. ட்விஸ்ட்னா அதுக்கப்புறம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப பொண்ணு கிட்ட வருவாங்க. அப்ப இவங்க வந்து சொல்லிடுவாங்க நானு அதுக்கப்புறம் நீலாம்பரி வந்து படையப்ப கொடுங்க இந்த மாதிரி. நீலாம்பரி வந்து ஒரு மாதிரி எப்படி ஆயிடுவாங்க, படையப்பா எனக்கு கிடைக்காது நான் இருக்க மாட்டேன்ற ஒரு அளவுக்கு போயிடுவாங்க. அப்படி இல்ல, அதுக்கு என்ன நடக்கும்னா படையப்பா அம்மா கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி. அதுக்கு என்ன சொல்ல, படையப்பா அம்மா வந்து நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான சீன். ஏன்னா நானுமே இந்த சீன் பாக்குறப்போ யோசிச்சேன், அவங்க எல்லாருமே அந்த சீன் நினைச்சோன்னே ஓகே படையப்பாவை தான் நீலாம்பரி கட்டி ஊத்துருவாங்க போல. நானும் அப்படிதான் திருப்பி நினைச்சேன். ஆனா வந்துட்டு அந்த விஷயம் நடக்கிறப்போ அவங்க அம்மா போய் சொல்லுவாங்கல்ல, போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு தான் வந்தேன், ஆனா உன் பொண்ணை கேட்டு வரல, சௌந்தர்யா கேட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டலா அங்க வந்து சீன் டோட்டலா மாறும். அந்த நீலாம்பரி கேட்ட சம கோபப்படுவாருங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல வந்து நம்ம என்ன வார்த்தை சொல்றோன்றத கவனிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா சொல்ற வார்த்தையை கரெக்டா உச்சரிக்கணும், கரெக்டா கேட்கணும் காது வந்து. ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு வந்து நீலாம்பரி கல்யாணம் பண்ணி தருவேன்னு அவங்க அம்மா சொல்லிருக்காங்க, வீட்டுக்கு சம்மதம் பண்ண வரேன்னு தான் சொல்லிருப்பாங்க. அது உங்க வீட்டு வேலைக்காரி தான் அந்த மாதிரி காட்டுவாங்க. சொல்ல போனா கரெக்டா பொண்ணு கட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க சௌந்தர்யாவை. இந்த மாதிரி எப்பயும் போல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். அதுக்கு வேண்டாம் நீலாம்பரி ஒரு இப்படி சொல்லலாம், வாழ்க்கையை வெறுத்து எனக்கு இனிமே வாழை பிடிக்காத மாதிரி ரூம்ல போயிடுவாங்க. தனியா நடனம் ஆடிட்டே இருப்பாங்க, டான்ஸ் செம்மையா ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டு ரூம்ல போய் தனியா போயிடுவாங்க. அங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ரூம் தனியா இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு படையப்பாவுக்கு சௌந்தர்யா மேரேஜ், புள்ள பிறந்து அந்த புள்ள காலேஜ் படிச்சு முடிச்சு வந்துருவாங்க. அது வரைக்கும் சௌந்தர்யா கேரக்டர், அதாவது நீலாம்பரி கேரக்டர் காட்ட மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு போவோம், ஏன்னா முடிச்சுட்டு போல இருப்போம். அந்த இந்த படையப்பா புள்ள 2 புள்ள, மூத்த புள்ள வந்து அதாவது படையப்பாவுடைய மூத்த பொண்ணை வந்து நீலாம்பரி அண்ணனோட பையன் வந்து லவ் பண்ற மாதிரி சீன் இருக்கும் இல்லையா? பட் சீனுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்மளோட நீலாம்பரி கம்பேக் கொடுத்துருப்பாங்க. கம்பேக் சரியான கம்பேக்கா இருக்கும். அந்த கம்பேக் பார்க்கும்போது நம்ம எல்லாம் வாய் அடிச்சிருவோம். ஏன்னா வயசாயிடும் அவங்களுக்கு. ஆனா வயசாகி அவங்க ஆட்டிடியூட் குறையாம அதே மைண்ட் செட், அதே பழி வாங்குற எண்ணத்தோட தான் இருப்பாங்க. அந்த ஆட்டிடியூட் வந்து அப்படியே இருக்கும், குறையாம. கண்டிப்பா குறையாம கரெக்டா வச்சு அது எப்படி படையப்பா பழி வாங்கணும், இதுதான் அடுத்த கட்ட போக்கஸா போவாங்க. அவங்க சொல்ல போனா இதுக்கு என்ன போனா படையப்பட பொண்ணை அவங்க அண்ணன் பையனை வச்சு லவ் பண்ண சொல்லுவாங்க, பழி வாங்கறதுக்காக. இந்த சொல்ல போனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா படையப்பா பொண்ணுக்கு வந்து வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அப்போ மாப்பிள்ளை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய பழக்கவழக்கம் இருக்கு. என்னன்னா ஒரு முருகன் கோயில்ல போயிட்டு, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில், ஆமா அங்க போயிட்டு இந்த மாதிரி அழகு சாட்சியா நீங்க அதை லவ் பண்ணுவீங்களாம். அதாவது நம்ம பெற்றோர் சம்பவத்தை விட லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, அவங்க சம்மதம் இருந்தாதான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. அந்த மாதிரி ஆமா போட்டுருந்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு பண்ணும்போது நம்ம படையப்பா பொண்ணு வந்து சம்மதம் சொல்லிடுவாங்க. படையப்பாக்கு மனசு உடைஞ்சு போடுவாங்க. திடீர்னு பொண்ணு ஆசை எப்படி சொல்லி விட்டாலே, அப்ப நான் கேட்டுதானே பண்ணேன், ஏன் இப்படி திடீர்னு அங்க வந்து இப்படி மாத்தி பேசுனேன். அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இல்லப்பா இந்த மாதிரி நீலாம்பரி ஆன்டி தான் வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, சொல்லுவாங்கல்ல ஃபேக்கா லவ் பண்ற மாதிரி போயிட்டு ஃபேக்கா லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு உண்மையா லவ் வந்துடும். அதே மாதிரிதான் இருந்திருக்குள்ள பாக்குறப்போ. ஏன்னா அவர் பழி வாங்க நீலாம்பரி அமிச்சுதான் அவங்க நீலாம்பரி அண்ணனோட பையன் போய் அந்த படையப்பாவோட மூத்த பொண்ணு லவ் பண்ணிருப்பாரு. பார்த்தா லாஸ்ட்ல உண்மையா லவ் வந்துரும் அவருக்குல்ல. லவ் வந்துரும். ஆனா பயப்படுவாரு. நீலாம்பரிக்கு பயப்படுவாங்க. சொல்றதுக்கு இல்ல. லாஸ்ட்ல படையப்பா தான் வந்து உண்மையெல்லாம் வெளில கொண்டு வந்து எல்லாமே கேட்பாரு இல்லையா? லாஸ்டா வந்து அங்க அப்பாஸ் தான், வேற யாரும் இல்ல, அப்பாஸ் தான் மாப்பிள்ள. அவர் அங்க அழைச்சிட்டு வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கிளைமாக்ஸ்ல கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் என்ன நம்ம சீன் நடக்குது, என்ன சீன் நடக்குதுன்னா அங்க வந்து நீலாம்பரி ஒரு
கேஜிஎஃப் லுக்ல கன் எடுத்துக்கிட்டு மெயின் ரோட்ல அசால்ட்டா சுரத்துக்காக போல்ட்டா வருவாங்க. இப்ப சொல்றோம்ல கேஜிஎஃப் பப்ளிக்ல போயிட்டு ஒரு பார்லிமெண்ட்ல போயிட்டு கன் வச்சு சொல்றாங்கன்னு. பட் இதே சீனா ஆல்ரெடி நீலாம்பரி வந்து ஒரு கேர்ளா இருந்து பப்ளிக் பிளேஸ்ல கன் எடுத்துட்டு போயிட்டு அசால்ட்டா போயிருக்காங்க சொல்றதுக்காக. இது சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் அந்த படத்துல நிறைய ஆட்டிடியூட் பார்க்க முடிஞ்சு. அவங்க அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியும். அவங்க கேரக்டர் குறையவே இல்ல. இப்படி படையப்பா கேரக்டர் நிக்குதோ அதே மாதிரி நீலாம்பரி கேரக்டர் ஒரு பக்கத்துல குறையாம நின்னுச்சு. அப்ப கூட நீலாம்பரி வந்து கண்டு சுடுவாங்க. அப்ப படையப்பா என்ன பண்ணுவாங்க தடுத்துட்டு அப்ப கூட அதே காலம் வந்து நீலாம்பரி முட்டை வரும். அதே உயிரை காப்பாத்துவாரு. வேர்ல விட்டு அந்த காப்பாத்துவாரு. அப்ப கூட நீலாம்பரிக்கு நீ கொடுத்த விஷயம் தேவையில்லை சொல்லிட்டு அவளே செத்துவாங்க. அப்ப கூட சொல்லுவாங்க நான் பழிய விட மாட்டேன், அடுத்த ஜென்மம் தான் பழி வாங்க உன்னைய. அந்த அளவுக்கு ஒரு வேகம் பிடிச்ச வேகம் கோபம் பிடிச்ச ஒரு கேரக்டர் அவங்க. இப்ப வரைக்கும் அந்த டைம்ல வந்து நீலாம்பரி ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அந்த ஒரு நடிப்புல இப்ப வரைக்குமே இருக்காங்க. நீங்க நீலாம்பரின்னு சொன்னீங்கனாலே எல்லாருக்கும் ஞாபகம் ரம்யா கிருஷ்ணன் மேமா தான் கண்டிப்பா இருப்பாங்க. அவ்வளவு ஃபேன்ஸ் அந்த டைம் சொல்ல போனா அவங்களுக்கு. அந்த அது வந்து அதோட மேரேஜ் பண்ணி முடிக்கிறாங்க. நீலாம்பரி அவங்க சாவர மாதிரி போயிட்டு சீன் சொல்ல போனா இந்த படத்துல வந்து நம்ம ஃபேமிலியோட அந்த ஒரு கனெக்டிவிட்டி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு சொத்து தகராறுனால அது பிரிஞ்சு போகுது, ஒரு தன்னம்பிக்கை எப்படி வந்து முயற்சி பண்ணி இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போறாங்கன்றத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து படையப்போட நற்குணங்களை பார்க்க முடியும், எப்படி மக்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்றத. நீலாம்பரியோட ஆட்டிடியூட பார்க்க முடியும் இந்த படத்துல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது இல்லையா? படையப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பிலிம் மேக் படம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கூட அந்த மாதிரி படங்கள் வருதா இல்லையா அப்படின்றதே ஒரு டவுட்டா தான் இருக்குல்ல. ஏன்னா அந்த டைம் சொல்ல போனா நீலாம்பரி கேரக்டர் சொல்ல போனா ஒரு ஹீரோ ஈக்குவலா கொடுத்திருந்தாங்க. இப்ப வர படத்தெல்லாம் சொல்ல போனா ஹீரோ கம்மியா தான் இருக்கும். லவ் சீனும் முடிஞ்சிடும் சொல்ல போனா. அந்த டைம்ல வந்து ஈக்குவல் ஹீரோனா அது ஹீரோ ஈக்குவலா கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் நாங்க உங்களை சந்திக்கிறோம். வேற ஏதாச்சும் படத்தை பத்தி டீகோட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பவானி ஸ்ரீ, இவர் திலீப். நன்றி.